கீ கொஞ்சம் ஆயில் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக நான் ஒரு 6 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு நான் 1 கிலோ சிக்கன் போடுறேன், அதனால் நான் 6 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டு இது. எனக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இப்போ அடிஷ்னலாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். கிராம் வர மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். தோல் எடுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட என்கிட்ட ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக ரெட் சில்லி காஷ்மீரி மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு தயிர் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 1 கேஜி சிக்கனை நான் கழுவி நல்லா ஈர வடி வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பீஸில் கொஞ்சம் சால்ட்டு பிடிக்கணும் இல்லையா, அதனால் இதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமன் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இருந்தால் நான் 1 கேஜிக்கு அளந்து எடுத்துக்கிட்டேன் தண்ணி. எனக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அந்தளவுக்கு அளந்து நான் என்ன பண்ணினேன், தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா கொதிக்க வச்சு நம்ம உள்ளே ஊற்றினோம்னா கொஞ்சம் பிரியாணி சீக்கிரம் நம்ம கொதிச்சிரும். அந்த மொத்த தண்ணியை நம்ம ஊற்றும்போது கொதிச்சிரும். அப்போ எனக்கு அரிசி கொஞ்சம் சீக்கிரம் வேகுங்கிறதால நான் அப்படி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிட்டேன். 1 கேஜிக்கு எவ்வளோ அளவு